இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே சாப்பாடான்னு சொல்லி முறுமுறுப்பு, தண்ணீர் இல்லை முறுமுறுப்பு, ஸ்தோத்திரம், வெயில் முறுமுறுப்பு, நிறைய பாவத்தில் விழுந்துட்டாங்க. கதை சொல்கிறாரு, இந்த வணங்கா கழுத்துல ஜனங்களை நான் ஏன் விடுதலை பண்ணேன்னு எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குப்பான்னு சொல்லி மோசே சொல்கிறார். மோசே சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் தான் விடுதலை பண்ணீங்க, நீங்கள் தான் என்னை நடத்தும்படி எனக்கு ஊழியத்தை கொடுத்தீங்க, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். உடனே ஆண்டு சொல்கிறார், பரவாயில்ல, உன் ஜெபத்தை கேட்டு நான் என்ன பண்ணேன், ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தேன். ஆனாலும் கூட இந்த ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதே ஒழிய இந்த ஜனங்கள் ஒருபோதும் நான் வாக்குத்தத்தமாக கொடுப்பேன் என்று சொன்னதான அந்த கானான் தேசத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஆனால் கொடுப்பேன் என்று சொன்னதான அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவே கிடையாது. அப்போ 40 வருஷம் என்ன பண்ணாங்கனாக்க அந்த ஜனங்கள் அதே வனாந்தரத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 40 வருஷ காலமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அலைந்த பொழுது அவர்களுக்கு புதிய சந்ததிகள் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்போ 40வது வருஷம் வந்த பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டதான இந்த புதிய பிள்ளைகளுடைய தாயாரும் தகப்பனாரும் தாத்தா பாட்டி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே யார் தான் இருக்கிறாங்கனாக்க புதிய சந்ததிகள் தான் இருக்கிறாங்க. இந்த புதிய சந்ததிகள் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னதான அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க போய் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. கையில் வைத்தாங்களா? ஹல்லேலூயா. தரிசனம் நிறைவேறிடுச்சு. ஆனால் தரிசனத்துக்குரியதான நபர்கள் தான் போய் சேரலையே தவிர கர்த்தர் திட்டம் பண்ணார்னாக்க அந்த திட்டம் ஒருபோதுமே மாறாது. அதனால் எனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு தகுதியான நபராக உன்னை நீ பாதுகாத்து கொண்டியா? அப்படி இல்லைனாக்க கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் அவர் பொய்யாக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் நீதிபரர். ஸ்தோத்திரம். ஒருபோதும் மாறாதவர். அவர் என்ன பண்ண மாட்டார்னாக்க தான் வாயை திறந்து சொன்னதான வாக்கு தத்தத்தை மாற்ற மாட்டார், ஆளை மாற்றிடுவார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆள் மாற்றிட்டார்னாக்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நம்மளாக தான் இருப்போம். இன்றைக்கி இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை கொடுத்துருக்கிறார்னாக்க அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உரியவர்களாக உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா.